அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாகவே உருளைக்கிழங்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பூண்டு தட்டி போட்டு தான் செய்வோம். இது நம்ம நிறையா மசாலாவெல்லாம் கொடுத்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம பேனில் போட்டுக்கலாம். 2 செகண்ட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அதிலே வேக விட்டுக்கலாம். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. நம்ம இந்த ஆயிலே உருளைக்கிழங்கு வேகணும். இப்போ 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெப்பரு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், நெக்ஸ்ட்டு சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மசாலா. இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மசாலாலாம் போட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சாதத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட இந்த உருளைக்கிழங்கு மசாலா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.